Hey, what's up guys? Welcome back to Manish Perfect Tech. நான் Manish. After Effects tutorial seriesல நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா workspace பத்தி பார்க்க போறோம். கடைசி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெனு ஐட்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம workspace பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். workspaceன்றது பாத்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லும். அதாவது நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள் தான் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான ஒர்க் ஸ்பேஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸ் எங்கே இருக்கும்னா, நீங்கள் விண்டோவில் போய்ட்டு இங்கே ஒர்க் ஸ்பேஸ்ன்னு பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை தான் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு விதமான வேலைக்குன்னு சொல்லி. ஓகேங்களா, இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேசஸ். இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் கம்போசிஷன் பண்ணும்போது நம்ம வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற இடம். ஸோ இந்த டிஃபால்ட்டான ஒர்க் ஸ்பேஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேனல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்போசிஷன் விண்டோ, ஒரு ப்ரிவியூ விண்டோ, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருக்கிற இந்த ஆடியோ ப்ரிவியூ ஃபைல்ஸ் இது எல்லாமே உள்ளடக்கிய மொத்தமாக எல்லாமே இருக்கிற வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான் இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேசஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் வந்து மூலிமா நீங்கள் வந்து எப்படி வந்து காம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு இடம் ஒரு இடம் மாதிரி நினச்சிக்கோங்க சிம்பிளாக. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஒர்க் ஸ்பேசஸ். இந்த பெயிண்ட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்டில் காம்போசிட்டிங் ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வர கிளாஸில் தெளிவாக உங்களுக்கு புரியும் பார்க்கும்போது. அந்த பெயிண்டிங்காக என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து இருக்கா தெரியாது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ விண்டோவும் லேயர் விண்டோவும் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இங்கே டைம் லைன் விண்டோ. ஸோ அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது என்னென்ன நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற இடம் தான் இந்த பெயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாண்டர்டான ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு காம்போசிட்டிங் க்ரியேட் பண்ணி பேசிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கூடிய இடம் என்ன தேவைப்படும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தேவைப்படும். இப்போ ஒரு பேராகிராஃப் வந்து எடிட்டிங் பண்ணுறது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆடியோ, அவ்வளோதான். ஸோ இது வந்து நார்மலான டிஃபால்ட்டான ஒர்க் ஸ்பேஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஒர்க் ஸ்பேசஸ். ஸோ இந்த அனிமேஷன் ஒர்க் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா அனிமேஷனுக்கு என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் தேவைப்படும், அனிமேஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் டூல்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ரிவியூ டூல்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா இங்கே மோஷன்ஸ் டூல்ஸ் இருக்கும், பேராகிராஃப், இந்த மாதிரி எதெல்லாம் தேவைப்படுமோ அது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்றது ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல் வந்து எசென்ஷியல் கிராஃபிக்ஸ். கலரிங் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்டில் கலரிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டூல் பார்ஸ் யூஸ் பண்ணணும் அது. அடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்னால் நம்ம அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற நம்ம எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் இந்த எஃபெக்ட்ஸ் டூல்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டு எடுத்துருப்போம், அந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற விஷயம் தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ட்ராக்கிங்னா அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு மோஷனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லி ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஒர்க் ஸ்பேஸ். இது தெரிஞ்சிக்கினா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் வந்து இல்லை ஓனாகவே நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெனுஸை வந்து நீங்கள் டைரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை இந்த மெனு எனக்கு தேவையில்லை அப்படின்னா இப்போ இந்த லேர்னிங் இருக்கிறதுல லேர்னிங்கை தூக்கி நீங்கள் வந்து டூ நாட் ஷோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ நாட் ஷோவில் காட்டாது. பார்த்தீங்கன்னா இடத்துல லேர்னிங் வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுறீங்க, சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா எங்கள் ரீசெட் ஆல் பேனல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீசெட் ஆகிடும் உங்கள் பேனல்ஸ் எல்லாமே. சப்போஸ் நீங்கள் ஒரு க்ளோஸ் பண்ணிடுறீங்க, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆல் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி சேவ் சேஞ்சஸ் டு ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து எடிட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் சேவ் பண்ண நினச்சின்னா சேவ் சேஞ்சஸ் டு ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சேவ் நியூ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்து நான் மனிஷ்னு ஒரு கொடுக்குறேன். ஓகேங்களா,
மனிஷ்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குறேன். இங்கே தனியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து நான் க்ரியேட் பண்ணி காம்போசிட்டிங் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது. கண்டிப்பாக ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னென்னு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸ் தெரிஞ்சிக்கினா நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த டூல்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கேனா ஒரே ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ரெடி பண்ணி அதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிளாஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.